பேஸ்ட் ஆன் a ட்ரூ ஸ்டோரின்னு எழுதிருக்கீங்களே, நீங்க எழுதிருக்கிற இந்த புக்ல நிறைய சிக்கலான விஷயங்கள் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் நேரடியாவே பெரிய புள்ளிகளை குத்தி காட்டுது. half an hour டைம் கொடுக்கறேன். அதுக்கு மேலனா you can find someone else to do the job. ஒரு ஜனநாயக நாட்டுல 70 கோடி ஜனங்களுக்கு மத்தியில அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், அவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இதை எப்படி உருவாக்குனாங்கங்கிற அக்கறையும் இருக்கு. அங்க யார் ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் இருக்கு. யுத்தங்கள் நடக்கிறது வெற்றிக்காக. அந்த வெற்றியை சாதிக்கிறது சரித்திரத்துக்காக. History always wins. And somewhere hidden in those pages of history is the biggest kept secret in the history of India. El Dorado. கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. இங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட், தனி போலீஸ், ஒரு தனி ஆட்சியை நடத்துறீங்க. எத்தனை பேர்? 2 பேர். ஏய், இங்க நான் தான் கிங், நான் வச்சதான் ரூல்ஸ். 2 சேர்ந்து வரணும். I'm a hero and a villain. இந்த போட்டியில இன்னொருத்தனும் கால் எடுத்து வச்சான். மகேந்திர சிங். அவன் பாதம் சிறுசா இருந்தாலும் அவன் எடுத்துக்கிட்ட பாதை பெருசா இருந்தது. But he went through a lot of struggles earlier. அவனை ஊருக்கு புதுசு அடிச்சாங்க, சாப்பிட்டா அடிச்சாங்க, தூங்கின அடிச்சாங்க, தலைய தூக்கி பார்த்து அடிச்சாங்க, எதிர்த்து பேசின அடிச்சாங்க, எதிர்த்து நின்னாலும் அடிச்சாங்க. ஆனா ஒரு நாள் அவன் அடிச்சான். எல்லாம் சரியாய் போய்க் கொண்டிருந்த நேரத்தில் தான் 2007 உலக கோப்பை போட்டியில் இந்தியா அவமானகரமான தோல்வியுடன் வெளியேறி. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும். எதுவுமே பண்ண முடியாது சார். எதுவுமே செய்ய முடியாது. ஆத்திரத்துல சரித்திரத்தை உருவாக்கிட முடியாது. அதே மாதிரி சரித்திரத்தை பிளான் பண்ணி ப்ளூ பிரிண்ட் போட்டு எழுதவும் முடியாது. அதுக்கு ஒரு தீப்பொறி வேணும். ஆனா இப்போ காட்டு தீயை பத்திச்சு. அதுதான் 20 ஓவர் உலகக்கோப்பை அணிக்கு தோனிதான் கேப்டன் என்கிற செய்தி. முடிவுகளில் தெளிவான திமிர், வழி நடத்துதலில் அடக்கமான கம்பீரம், களத்தில் நிதானமான அணுகுமுறை என மிஸ்டர் கூல் கேப்டன் என கொண்டாடக்கூடிய உயர்ந்த இடத்துக்கு சென்றார் தோனி. உச்சகட்டமாக பாகிஸ்தானுடனான இறுதிப் போட்டியில்
யாருமே எதிர்பாராத வண்ணம் ஜோகிந்தர் சர்மாவிடம் கடைசி ஓவரை கொடுத்துவிட்டு என்ஜாய் ஓவர் பவுலிங் என ஐஸ் கட்டிகளை வீசினார் மகேந்திர சிங். Wide, he'll feel the pressure. Big decision for Dhoni. Should it have been Joginder? Should it have been? இந்தியா தன் நகத்தை கடித்துக் கொண்டு அச்சத்தில் உறைந்து போயிருந்த நேரத்தில் பாகிஸ்தானின் சந்தோஷ பதற்றத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு ஃபீல்டிங்கை மாற்றினார் தோனி. 20 ஓவர் உலகக் கோப்பை இந்தியாவின் வசமானது. அதன் பிறகு நடந்தவையெல்லாம் வரலாறு. பத்மஸ்ரீயும் பத்மபூஷனும் தோனியின் வீட்டுக் கதவை தட்டின. ஐசிசியின் மாதிரி அணைக்கு 5 முறை கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வரலாற்றிலேயே முதன்முறையாக 2 முறை ஆண்டின் சிறந்த சர்வதேச வீரர் விருதை பெற்றார். கிரிக்கெட்டில் சச்சினுக்கு பிறகு முதலாக ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது தோனிக்கு கிட்டியது. இந்திய ராணுவத்தின் கௌரவ லெப்டினன்ட் கர்னல் என்ற மரியாதை கிட்டியது. 40 ஆண்டு கிரிக்கெட் வரலாற்றில் ஆஸ்திரேலியாவை முதல் முறையாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒயிட் வாஷ் செய்தது தோனி படை. வரலாற்றிலேயே முதல் முறையாக டெஸ்ட் தரவரிசையில் இந்தியா முதலிடத்துக்கு வந்தது. 28 ஆண்டு கால தவத்துக்கு பிறகு 2011 உலக கோப்பையை சொந்த மண்ணில் வசமாக்கி மகத்தான சாதனை புரிந்தது இந்திய கிரிக்கெட். The president of the ICC. The party begins. Treadwell misses, Dhoni misses, but it doesn't matter. India win the champions. ட்ரோஃபியை வென்று முடித்தவுடன் வெற்றி கோப்பையை பேப்பரை நீட்டுவது போல் வீரர்களிடம் நீட்டிவிட்டு கூட்டத்தின் ஓரத்தில் ஒதுங்கி நின்று கொண்டார். He's got him. That's it. India win. Thanks, Kevin. I've made my decision. கடைசியாக சாகர நாள் வந்தாலும் அவனுக்கு பாட கற்ற வேலை கூட யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா அவனோட கல்லறை வரைக்கும் அவன் காலடி தடம் பதிஞ்சிருக்கும். அன்னைக்கு 2 சம்பவம் நடந்தது. அந்த இடமும் அழிஞ்சது, அவனும். அவன் கைப்பிடிச்ச மக்களை அவன் கடைசி வரைக்கும் விடல. அவன் அடையாளத்தை அந்த மக்கள் கடைசி உசுறு இருக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. சொன்ன மாதிரி அவன் ஒரு கேங்ஸ்டர் இல்ல சார். ஒத்தையா வந்து புகுந்து அடிச்ச மான்ஸ்டர்.